பரக்கத்தை பெறக்கூடிய ரசூலின் முகப்பத்தை அடையக்கூடிய புனிதமான லைலத்துல் கத்ர் இரவில் இருக்கிறோம் யா அல்லாஹ். புனிதமான ரமலான் மாதத்தில் இந்திய பத்தில் 27வது இரவில் லைலத்துல் கத்ரை நாடி தேடி இருக்கிறோம் யா அல்லாஹ். நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக, பெறப்போகிறவர்களாக, பெற்றுக்கொண்டே இருப்பவர்களாக ஆக்கி அருள் புரிந்து விடியா அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே, இரக்கமுள்ளவனே யா அல்லாஹ். இந்த புனிதமான லைலத்துல் கத்ர் இரவின் பரக்கத்தை கொண்டு ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், கண்ணியமிக்க குர்ஆனை இறக்கினாய் யா அல்லாஹ். அந்த குர்ஆனுடைய வாழ்வு எங்களிடம் இருப்பதற்கு நீ அருள் புரிந்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், பள்ளி தோறும் இன்று கத்தமல் குர்ஆன் ஓதி குர்ஆன்கள் எல்லாம் உன்னிடம் சமர்க்கப்பட்டு இருக்கிறது யா அல்லாஹ். அந்த குர்ஆன்களை எல்லாம் ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். நாங்கள் காது குளிர கேட்டோம் யா அல்லாஹ். ஒவ்வொரு சஜதா 14 சஜதாக்களையும் சஜதா திலாவத்து செய்தோம் யா அல்லாஹ். உனக்கு தெரியும் யா அல்லாஹ், நாங்கள் தொழுத தொழுகையில் சடைவு இல்லையா அல்லாஹ், சோம்பேறித்தனம் இல்லையா அல்லாஹ். உன்னை வணங்கக்கூடிய சக்தியை கேட்டுவிட்டு நாங்கள் ஒளி செய்த நிலையில் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கேட்கும் போது குர்ஆனுடைய வசனங்கள் இன்றைக்கு வரும், இன்று சஜதா வரும், இன்று இந்த சூரா ஓதுவார்கள் என்ற சிந்தனையுடன் நாங்கள் வந்து கேட்டோம் யா அல்லாஹ். இனி இது கேட்பதற்கு 360 நாள் காத்திருக்க வேண்டும் யா அல்லாஹ். அடுத்த ரமலான் வரும்போதுதான் இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் யா அல்லாஹ். நாங்கள் கிடைத்த வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்தியவர்களாக ஆக்கிவிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் வீணுக்காக விழிக்கவில்லை யா அல்லாஹ். வீணுக்காக நீ எங்களை படைக்கவில்லை யா அல்லாஹ். தீனை பரப்புவதற்கும் என்னுடைய மாவலில் வாழ்வதற்கும் இந்த தௌஃபீக்கான வாழ்வை இந்த லைலத்துல் கத்ர் இரவை கொண்டு தந்து விடுயா அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே, இரக்கமுள்ளவனே யா அல்லாஹ். அருள்மறை திருமறையை கொண்டு உன்னுடைய மாபெரும் கருணையை கொண்டு எங்கள் ரசூலின் தியாகத்தை கொண்டு நபிமார்களின் உழைப்பை கொண்டு கிருபையுள்ள ரஹ்மானே, குர்ஆனுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் பகரமாக எங்கள் வாழ்க்கையை சிறப்படைய செய்து விடியா அல்லாஹ். ஒவ்வொரு ஜுசுக்கும் பகரமாக எங்கள் வாழ்க்கை என்ற ஏட்டை திரட்டி பார்க்கும் போது அதில் நன்மைகளை பதிய வைத்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், ஒவ்வொரு ஆயத்துக்கும் பகரமாக ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், எங்களுடைய தரஜாக்களை உயர்த்தி விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், ஒவ்வொரு சூறாக்களுக்கும் பகரமாக எங்களுடைய வாழ்நாளில் உள்ள கஷ்டங்களை போக்கி சலாமத்து கிடைப்பதற்கு அருள் புரிந்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த குர்ஆனின் அட்டையாக நாங்கள் இருக்கவில்லை யா அல்லாஹ். குர்ஆனை உணர்ந்து ஓதக்கூடிய தகுதியை கொடுத்து விடியா அல்லாஹ். நாங்கள் குர்ஆன் ஓதும் போது மலக்குகள் எங்களை சூழ்ந்து இருக்க வேண்டும் யா அல்லாஹ். மலக்குகள் எங்களுக்கு துஆ செய்ய வேண்டும் யா அல்லாஹ். அதை கண்டு நீ ரசிக்க வேண்டும் யா அல்லாஹ். எங்களுடைய வாழ்நாளை நீ எங்களுக்கு தந்தார் குர்ஆனுடனும் ஹதீஸுடனும் பார்க்கப்பட்டுடனும் பிறருக்கு எத்தி வைக்கும் நிலையிலும் பிறர் சொல்வதை நாங்கள் கேட்கும் நிலையிலும் எங்களை வாழ வைத்து விடியா அல்லாஹ். எங்கள் குடும்பத்தாருக்கும் அந்த மாகுலை உருவாக்கி கொடியா அல்லாஹ். எங்கள் குடும்பத்தார்களும் அந்த நிலையிலேயே வாழ கிருபை செய்து விடியா அல்லாஹ். குர்ஆனுடைய ஒளியும் குர்ஆனுடைய நிழலும் ரப்பே ரஹ்மானே, லைலத்துல் கத்ர் இரவின் பொருட்டினால் கொடுத்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், கிருபையுள்ள ரஹ்மானே, இரக்கமுள்ளவனே யா அல்லாஹ். இன்று எத்தனையோ பேர்கள், கோடான கோடி மக்கள்கள் கத்தமல் குர்ஆன் ஓதியிருப்பார்கள் யா அல்லாஹ். குர்ஆன் உன்னிடம் போட்டி போட்டுக் கொண்டு மேலே வரும் யா அல்லாஹ். அப்படிப்பட்ட குர்ஆன்களில் எங்கள் குர்ஆன் இருக்குமா யா அல்லாஹ்? அத்தகைய வாய்ப்பை கொடுத்து விடியா அல்லாஹ். நாங்கள் கபராளிகளுக்காக ஓதுன குர்ஆனை கொண்டு கபராளிகளுக்கு விசுவாசத்தை கொடுத்து விடியா அல்லாஹ். கபரை ஆழ நீள அகலமாக்கி
கொடுத்து விடியா கபரை கண்ணு கேட்டியவரை விசாலமாக்கி கொடுத்து விடியா நாங்கள் அகல வைத்து குடும்பத்தாருக்காக ஓதிய குரானை கொண்டு எங்கள் கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருத்தத்தை பெறுபவர்களாக ஆக்கிவிடியா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே எங்களுடைய மிடிமைகள் நீக்குவதற்காக நாங்கள் ஓதிய குரானை கொண்டு பல முசிபத்துகளை நீக்கிவிடியா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களின் நிம்மதி நிலவ கிருபை செய்ய இந்த குரானை ஓதியதில் இருந்து எங்கள் வாழ்க்கை வசந்தமாக்கி விட்டது என்று உணரக்கூடிய வாய்ப்புள்ள குரானாக்கி கொடுத்து விடியா தவறுகள் இல்லாமல் கிளைகள் இல்லாமல் ஓதக்கூடிய குரானாக ஆக்கி கொடுத்து விடியா ஓத தெரியாதவர்களுக்கு ஓதக்கூடிய வாய்ப்பை கொடியா அல்லா ஓத தெரிந்தவர்களுக்கு உணரக்கூடிய சக்தியை கொடியா அல்லா ஓடிக்கொண்டே இருப்பவர்களுக்கு மனனம் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து விடியா அல்லா குரானை கொண்டு போதுங்கள் உயிருங்கள் என்று நாளை மறுமையில் கூறும் போது நாங்கள் முதல் தரஜாவில் இருக்கக்கூடாது தரஜாவில் உச்சத்தில் எங்களை வாங்கி விடியாது அத்தகைய வாய்ப்புள்ள ஆபில்களுடன் எங்களுடைய நட்பை கொடுத்து விடியாது நல்லவர்களுடைய நட்புடன் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து விடியாது கலாம் சரிவை பேசி ஓதிய வாயால் தவறுகள் பேசக்கூடாது பொய்கள் கூறக்கூடாது குற்றங்கள் பேசக்கூடாது குற்றங்கள் நிகழக்கூடாது அத்தகைய குரானாக ஆக்கி கொடுத்து விடியா உள்ள ரஹ்மானே இரக்கம் உள்ளவனே லைலத்துல் கத்ர் இரவன்று கோடான கோடி குரான்கள் உன்னிடம் வந்து சேரும் ரப்பே அந்த பாக்கியத்தை கொண்டு போர் இல்லாமல் ஆக்கி விடியா மக்கள் பரிதவிப்பு இல்லாமல் வாழ செய்ய எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்ற பயம் வேண்டாம் ரஹ்மானே நாங்கள் உன்னை நம்பியவர்கள் உன் மீது தவக்கல் வைத்தவர்கள் உன்னை தவிர எங்களுக்கு புகலிடம் இல்லையா நீயே எங்களுக்கு போதுமானவன் நீயே எங்களுக்கு ஆதரவாளன் 70 தாய்க்கு மேலானவன் எங்களுக்கு ரிசுக் அளிப்பவன் உணவளிப்பவன் சுகாதாரம் தருபவன் உங்கை கொடுத்தவன் உடலை வசப்படுத்தியவன் எங்கள் கால்கள் முன்னும் பின்னும் அசைவது உன் கைவசம் யா அல்லாஹ் எங்கள் கைகள் உன்னிடம் ஏந்தி இருப்பது உன் கைவசம் யா அல்லாஹ் எங்கள் பார்வை பார்ப்பது உன் வசம் யா அல்லாஹ் எங்கள் காதுகளை கேட்ப வைப்பது உன் வசம் யா அல்லாஹ் உன்னை புகழக்கூடிய நாவாக எங்கள் நாவை ஆக்கி வைத்தாயே உனக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் யா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று நாங்கள் உன்னை உரைத்துக் கொண்டே வாழ கிருபை செய்து விடியா அல்லாஹ் கிருபை உள்ள ரஹ்மானே நடக்கக்கூடிய போர்கள் நிற்பாட்டப்பட்டு விட்டது இனி போர் நடக்காது என்று இந்த லைலத்துல் கத்ர் இரவின் பொருட்டினார் அறிவிப்பு கொடுத்து விடியா அல்லாஹ் சூழ்ச்சிக்காரர்களுக்கெல்லாம் மேலான சூழ்ச்சிக்காரன் யா அல்லாஹ் நீ எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டாயா எதிரிகளை வெல்ல வைத்து விடாதையா உன்னுடைய அடியார்களை அழித்து விடாதையா இடுக்கத்தை கொடுத்து விடாதையா தயாளனே யா அல்லாஹ் எங்களுக்கு தாராளமாக கொடுப்பவனே யா அல்லாஹ் பதிரு போரில் கலந்து கொண்ட மலக்குகள் எல்லாம் லைலத்துல் கத்ர் இரவில் இறங்குவார்களாமே அத்தகைய பாக்கியமற்ற இந்த நாளில் பிந்திய பத்தில் நாங்கள் உன்னுடன் தொடர்புடன் இருக்கிறோம் நாங்கள் நினைக்கிறோம் ஒரு நொடி கூட வீணாக்கவில்லை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ் நீ ஒப்புக்கொள் யா அல்லாஹ் நீ கபூல் செய் யா அல்லாஹ் முஹப்பத்தின் அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையை ரப்பே ரஹ்மானே நீ சீராக்கி கொடுத்து விடு யா அல்லாஹ் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டினார் சஹாபாக்களை எல்லாம் ஒன்று திரண்டு ரசூலின் பக்கம் செல்லும் போது ஹஜ்ஜத்துல் விதாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாட்சியாக்கினார்களே அந்த சஹாபாக்களின் பொருட்டினால் எங்களுடைய வாழ்வை சிறக்க வைத்து விட்டியா அல்லாஹ் கடனில் இருந்து காப்பாற்றி விடியா அல்லாஹ் கவலையில் அகப்படாமல் பாதுகாத்து விடியா அல்லாஹ் நீ குர்ஆனில் வாக்களித்திருக்கிறாய் அல்லாஹ் என்னுடைய நல்லடியார்கள் கவலைப்பட மாட்டார்கள் துக்கப்பட மாட்டார்கள் பயப்பட மாட்டார்கள் என்று கூறியிருக்கிறாய் அல்லாஹ்
எங்களுக்கு இந்த 3 வரக்கூடாது யா அல்லாஹ். இறை நேசர்களாக நல்ல அடியார்களாக வாழ்ந்தவர்கள் கூட வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களுடன் எங்களை இணைத்து விடியா அல்லாஹ். ஒருவருக்கொருவர் நாங்கள் அமல் செய்யும் நேரத்தில் நினைவு கொண்டு அவர்களுக்காக துவா செய்யக்கூடிய வல்லமையை கொடுத்து விடியா அல்லாஹ். இருவையுள்ள ரஹ்மானே, இரக்கமுள்ளவனே யா அல்லாஹ். கல்லுக்குள் இருக்கும் தேரையும் அறிந்தவனே யா அல்லாஹ். உன் படைப்புகளில் புழுவை கூட நீ வீணாக படைக்கவில்லையா அல்லாஹ். அப்படிப்பட்ட ரப்பு எங்களை நீ வீணுக்க ஆக்க மாட்டாயா அல்லாஹ். தீனின் வழி வாழக்கூடிய தௌஃபீக்கை கொடுத்து விடியா அல்லாஹ். நீ கொடுத்த அமானிதங்கள் எங்கள்கிட்ட ஏராளம் உள்ளது யா அல்லாஹ். எங்கள் ரூஹும் அமானிதம் யா அல்லாஹ். எங்கள் உடலும் அமானிதம் யா அல்லாஹ். நீ தந்த வாழ்க்கை அமானிதம் யா அல்லாஹ். நாங்கள் விடும் மூச்சு அமானிதம் யா அல்லாஹ். அழகாக நீ படைத்திருக்கிறாயே, வார்த்தைகளை பேச வைத்திருக்கிறாயே, கண்கொண்டு பார்க்க வைத்திருக்கிறாயே, கலர்களை ரசிக்க வைத்திருக்கிறாயே, உன்னை உணர வைத்திருக்கிறாயே. எல்லாத்திற்கும் மேலாக எங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொடுத்திருக்கிறாய். அந்த குடும்பங்களை கொண்டு மன மகிழ்ச்சி அடைய கிருபை செய்கிறாய். அந்த பிள்ளைகளை கொண்டும் கணவரை கொண்டும் மன மகிழ்ச்சி அடைய அருள் புரிந்து விடுகிறார். பாத்திமுத்து ஜொஹரார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எவ்வாறு அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய பொருத்தம் பெற்று சொர்க்கத்திற்கு தலைவி என்று தேர்ந்தெடுத்தாயோ யா அல்லாஹ், அவர்களுடைய முந்தாடியை பிடித்துக் கொண்டே சொர்க்கம் செல்லக்கூடிய கணவரின் பொருத்தம் பெறக்கூடிய உலக பெண்களின் நீங்களையும் ஆக்கி விடியா அல்லாஹ். கிருபை உள்ள ரஹ்மானே, இரக்கமுள்ளவனே யா அல்லாஹ். கணவரின் மதிப்பறிஞ்சு கணவரின் சொல் கேட்டு கணவரின் வருமானத்தில் வாழக்கூடிய தௌஃபீக்கான பெண்களாக ஆக்கி கொடுத்து விடியா அல்லாஹ். எங்களுடைய சந்ததிகளுக்கும் அந்த வாய்ப்பை கொடியா அல்லாஹ். போதுமென்ற மனதுடன் பொருந்தி வாழும் தக்வாவை கொடுத்து விடியா அல்லாஹ். தவக்களுடன் வாழக்கூடிய தௌஃபீக்கை கொடுத்து விடியா அல்லாஹ். இஹ்லாசுடன் வாழக்கூடிய தூய்மையை கொடுத்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், கிருபை உள்ள ரஹ்மானே, பலா முசீபத்துகளை நீக்கி ராகத்தான வாழ்க்கையை எங்கள் அனைவருக்கும் நீ கொடுத்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னென்ன நோக்கங்களுக்காக இந்த லைலத்துல் கதிரில் நாங்கள் விழித்திருக்கிறோமோ உனக்கு தெரியும் யா அல்லாஹ். நாங்கள் விழித்திருப்பதெல்லாம் உன்னை அடைய யா அல்லாஹ். லைலத்துல் கதிரை அடைய யா அல்லாஹ். ரசூலின் முஹப்பத்தை அடைய யா அல்லாஹ். நீ அனைத்துக்கு மேலாக சொர்க்கத்தை தருவேன் என்று வாக்களித்திருக்கிறாய் யா அல்லாஹ். அந்த சொர்க்கத்தை உன்னை காண வேண்டும் யா அல்லாஹ். உன்னை காண வேண்டும் யா அல்லாஹ். எங்களுடைய உழைப்பெல்லாம் உன் திருமுகத்தை நாங்கள் காண வேண்டும் யா அல்லாஹ். நீயும் ரசூலும் மனமகிழ்ச்சி அடையக்கூடிய அமல் உள்ளவர்களாக எங்களை ஆக்கிவிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்குள் உள்ள சண்டை சச்சரவுகளை நீக்கி மன முரண்டுகளை நீக்கி ரப்பே ரஹ்மானே ஒற்றுமையை கொடுத்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், எந்த உறவுகளிலும் நாங்கள் துண்டித்திருந்தாலும் அந்த உறவுகளுடன் இணக்கமாக்கி கொடுத்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பங்களில் சிக்கல்கள் சிரமங்கள் ஏற்பட்டாலும் ரப்பே உன்னை கொண்டுதான் அனைத்தும் என்று உறுதியுடன் இருக்கும் பெண்களாக ஆண்களாக ஆக்கி கொடுத்து விடியா அல்லாஹ். வருமானத்தில் ஹலாலை கொடியா அல்லாஹ். வருமானத்தில் வரக்கத்தை கொடியா அல்லாஹ். தன்மானத்தில் மறக்கத்தை கொடியா அல்லாஹ். தகுதியில் வரக்கத்தை கொடியா அல்லாஹ். கண்ணியத்தில் வரக்கத்தை கொடியா அல்லாஹ். ஆயிலில் வரக்கத்தை கொடியா அல்லாஹ். ஆபியத்தில் வரக்கத்தை கொடியா அல்லாஹ். அமலில் வரக்கத்தை கொடியா அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே, உன் வரக்கத்தை உலகமெங்கும் தூவாயே. அந்த வரக்கத்தை எல்லாம் எங்களிடம் வந்து கொட்டுவதற்கு அருள் புரியுங்க. அல்லாஹ் மர்ஹம்னா, அல்லாஹ் மௌஃபிர்லி, அல்லாஹ் மர்ஹம்னா, அல்லாஹ் மௌஃபிர்லி, அல்லாஹ் மர்ஹம்னா, அல்லாஹ் மௌஃபிர்லி. உன்னுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு நீ சொரிந்து அருள் புரியா அல்லாஹ். மௌஃபிரத்தில் பாவ மன்னிப்பு வழங்கி எங்களை நீ ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே, இரக்கமுள்ளவனே யா அல்லாஹ். யா சத்தாருல் உயூப், யா கஃபாருல் துனூப். நாங்கள் உன் அடியார்கள் யா அல்லாஹ். உன் அடிமைகள் யா அல்லாஹ். உன் வாசலில் மிஸ்கின்களாக நிற்கிறோம் யா அல்லாஹ். நீ இரக்கமுள்ள ஹனீயுல் ஹமீத் யா அல்லாஹ்.
நீ வாரி வழங்குவை வல்லல் யா அல்லாஹ். நீ கொடுக்கக்கூடியதில் ரப்பே ரஹ்மானே வரக்கத்தையும் சேர்த்து கொடுத்து விடு யா அல்லாஹ். உன் ரஹ்மத்தையும் சேர்த்து கொடுத்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் உலகில் வாழ்வது உனக்கு பொருத்தம் என்றால் சலாமத்தான வாழ்வை கொடு யா அல்லாஹ். சங்கடம் இல்லாத வாழ்வை கொடு யா அல்லாஹ். பிறருக்கு பிரயோஜனம் தரக்கூடிய வாழ்வை கொடு யா அல்லாஹ். எங்கள் குடும்பத்தார்களுக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக வாழச் செய்ய யா அல்லாஹ். முழு உம்மத்துக்கும் எங்களை கொண்டு தீனை பரப்பக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து விடு யா அல்லாஹ். அத்தகைய வாழ்வை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின்படி வாழக்கூடிய தௌஃபீக்கை கொடுத்து விடு யா அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே, இரக்கமுள்ளவனே யா அல்லாஹ். ஒவ்வொரு குடும்பங்களிலும் பல பல கோரிக்கைகள் இருக்கிறது யா அல்லாஹ். அந்த கோரிக்கைகளை அறிந்தவன் நீ மட்டுமே யா அல்லாஹ். எங்களுடைய சிந்தனை எல்லாம் துனியாவை மட்டும் இல்லை யா அல்லாஹ். நாளை மறுமையை நோக்கி வரப்போகிறோம் யா அல்லாஹ். சக்கராத்தை சந்திக்க போகிறோம் யா அல்லாஹ். கபர் என்ற வீட்டை தங்க போகிறோம் யா அல்லாஹ். இதற்கெல்லாம் உன் கருணை எங்களுக்கு வேண்டும் யா அல்லாஹ். உன் பாதுகாப்பு வேண்டும் யா அல்லாஹ். உன்னுடைய தயவு வேண்டும் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், நீ இட்ட கட்டளைப்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ வைத்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடன் எங்களுடைய ரூஹ் பிரியும் போது மலக்குல் மௌத் எங்களுக்கு சலாம் கூற வேண்டும் யா அல்லாஹ். நாங்கள் அவர்களுக்கு சலாம் கூற வேண்டும் யா அல்லாஹ். உலகத்தில் நாங்கள் சலாமை பரப்புவது உண்மை என்றால் மரணத்திலும் எங்களுக்கு சலாம் வேண்டும் யா அல்லாஹ். எங்களுக்கு தல்கீன் செய்ய எங்கள் உறவு வேண்டும் யா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று எங்கள் அருகாமையில் இருந்து எங்கள் உறவுகள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் யா அல்லாஹ். நாங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் யா அல்லாஹ். வாழும் போதும் கலிமாவுடன் வாழ்ந்தார்கள், மரணிக்கும் போது கலிமாவுடன் மரணித்தார்கள் என்ற சாட்சி எங்கள் உறவுகள் வாயில் வர வேண்டும் யா அல்லாஹ். அத்தகைய பாக்கியம் பெற்ற உன்னுடைய அடியார்களாக ஆக்கி கொடுத்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய ரூஹ் எங்களை விட்டு பிரிந்தவுடன் எங்களுக்கு கபன் செய்யப்படும் யா அல்லாஹ். அதை நல்லோர்கள் மத்தியில் ஆக்கி கொடுத்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய ரூஹ் பிரிந்தவுடன் பூத உடல் கணக்கும் யா அல்லாஹ். அதை பூவை போல ஆக்கி விடு யா அல்லாஹ். தொழுக வைக்கக்கூடிய இடங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள்கள் குழுமி இருக்கக்கூடிய இடத்தில் எங்களுக்கு தொழுகை நடக்க வேண்டும் யா அல்லாஹ். அந்த இடம் அது நபதியாக இருக்க வேண்டும். ஜன்னத்துல் பக்கியை கொடுத்து விடு யா அல்லாஹ். எங்களுடைய கபர் என்ற வீடு அங்கு வேண்டும் யா அல்லாஹ். தந்து உதவி யா அல்லாஹ். துன்யாவுடைய வீட்டையும் உன்னிடம் கேட்கிறோம் யா அல்லாஹ். கபரின் வீட்டையும் உன்னிடம் கேட்கிறோம், மறுமையின் வீட்டையும் உன்னிடம் கேட்கிறோம் யா அல்லாஹ். நிரந்தரமான நிலையான எங்கள் வீடு சொந்த வீடு சொர்க்கம் என்று ஆக்கிவிடு யா அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே, இரக்கம் உள்ளவனே யா அல்லாஹ். கபரில் எங்களை கொண்டு சேர்க்கும் போது கபர் எங்களுக்கு சலாம் கூற வேண்டும் யா அல்லாஹ். என் முதுவின் மீது வாழும் போது நீங்கள் பேணுதலுடன் இருந்தீர்கள், ரசூலின் சுன்னத்தை பின்பற்றினீர்கள், அல்லாஹ்வின் கட்டளை அடிபணிந்தீர்கள். நான் உன்னை விருந்தாளிகளை போல் கவனிப்பேன் என்று கூறுமாமே. அத்தகைய கபரை எங்களுக்கு கொடுப்பாயா யா அல்லாஹ். உன்னைக்கு கேள்விக்கு தவறாமல் பதில் சொல்வோமா யா அல்லாஹ். நாளை மறுமையில் திடுக்கம் இல்லாமல் இறந்திருப்போமா யா அல்லாஹ். அரிசி நிலவின் இடப்பளிப்பாயா யா அல்லாஹ். சிராத்தல் முத்தைக்கும் பாலத்தை மின்னல் வெட்டி மறைவது போல் கடக்க செய்வாயா யா அல்லாஹ். ஈசான் என்ற தராசில் நன்மைகள் முழுவதும் விரும்பி வழிய கிருபை செய்வாயா. கௌதர் கௌதர் ஆடத்து காற்று தண்ணீரை நாங்கள் எங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரத்தால் வாங்கி அருந்த கிருபை செய்வாயா யா அல்லாஹ். கேள்வி கணக்கின்றி ஒரு கூட்டம் சொர்க்கம் செல்லும் போது கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து புன்முறுவல் பூப்பார்களே, அந்த கூட்டத்தில் நாங்கள் இருப்போமா யா அல்லாஹ். யா அல்லாஹ், அத்தகைய வாய்ப்பு உள்ள வாழ்க்கையை இந்த லைலத்துல் கத்ர் இரவில் பொருட்டினா எங்களுக்கு தந்து உதவியா அல்லாஹ். இந்த ரமலான் எங்களை விட்டு செல்ல போகிறது யா அல்லாஹ். இந்த ரமலான் எங்களுக்கு சாட்சி சொல்லுமா யா அல்லாஹ். இந்த ரமலான் எங்களை அரவணைக்குமா யா அல்லாஹ். இந்த ரமலான் எங்களுக்கு பிரயோஜனம் அளித்ததா யா அல்லாஹ். நாங்கள் அதை சங்கைப்படுத்தினோமா யா அல்லாஹ். அனைத்தும் உனக்கு தெரியும் யா அல்லாஹ்.
அத்தகைய மாபெரும் பாக்கியங்களை அனைத்தையும் எங்களுக்கும், எங்கள் சந்ததிகளுக்கும், எங்கள் குடும்பத்தாருக்கும், உலக முஸ்லிம்களுக்கும், முஸ்லிம்களுக்கும், முத்தகீன்களுக்கும், கைரான உம்மத்துகளுக்காக ஆக்கி அருள் புரிந்து யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டினால் எங்களுடைய இறைவின் விழித்தலையும், நாங்கள் வணங்கிய வணக்கங்களையும், நாங்கள் ஓதிய திக்ருகளையும், நாங்கள் ஓதிய அருள்மறை திருமறையையும், நாங்கள் கேட்கும் துவாக்களையும் ஏற்றுக்கொள்வாயாக, ஒப்புக்கொள்வாயாக, கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த நேரத்தில், இந்த நொடியில் யாரையெல்லாம் ஏற்றுக்கொள்வேன் என்று சாட்சி அளிக்கிறாயோ அந்த கூட்டத்தில் எங்களுடைய பெயர்களும் வருவதற்கு அருள் புரிந்து விடியா. யா அல்லாஹ், நாங்கள் கேட்க மறந்த நல்லவற்றையும், நீ தர நாடிய நல்லவற்றையும் நீ குன்றாமல் குறையாமல் தந்து நாங்கள் சிந்தாமல் சிதறாமல் பெற்றுக்கொள்பவர்களாக ஆக்கிய அருள் புரியா. உன்னிடம் நம்பிக்கை வைத்து, என்னிடம் முஹப்பத்து வைத்து யாரெல்லாம் துவாவிற்காக கூறினார்களோ அவர்களுடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்றி என் தனிப்பட்ட ஹாஜத்தையும் நிறைவேற்றி தந்து அருள் புரியா. அதிகமான கோரிக்கைகள் உன்னிடம் இருக்கிறது யா அல்லாஹ். அது எல்லாம் நியாயம் நியாயம் என்று நாங்கள் நினைக்கிறோம் யா அல்லாஹ். உனக்கு பொருத்தமுள்ள வாழ்க்கையை எங்களுக்கு நீ கொடுத்து விடியா. நாங்கள் எங்கள் முகத்தை கேட்டு பெறவில்லையா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தை கேட்டு பெறவில்லையா அல்லாஹ், திருமண வாழ்க்கையும் தந்த பந்தத்தை நாங்கள் கேட்டு நீ தரவில்லையா அல்லாஹ். குழந்தை செல்வத்தில் இருந்து நாங்கள் வாயில் ஊறக்கூடிய உமிழ் நீர் வரையிலும் நீ தேர்ந்தெடுத்தது யா அல்லாஹ். அதையெல்லாம் எங்களுக்கு நன்மையாக ஆக்கி கொடுத்து விடியா. யா அல்லாஹ், மீதமுள்ள ரமலானையும் நாங்கள் சங்கையுடன் வைத்து மீதமுள்ள இரவுகளையும் சங்கையாக நிறைவேற்றி உன்னிடம் நாங்கள் ரமலானை ஒப்படைக்க நீ அருள் புரிந்து விடியா அல்லாஹ். நாங்கள் ஒப்படைக்கும் போது மலக்குமார்களும் ரமலானும் மனிதர்களும் சாட்சி கூறக்கூடிய அமல் நிறைந்தவர்களாக ஆகிய அருள் புரியா அல்லாஹ். யா அல்லாஹ், பிள்ளைகளுக்கு கல்வி அறிவை கொடுத்து விடியா அல்லாஹ், மார்க்க பற்றை கொடுத்து விடியா அல்லாஹ், இல்மை அதிகரிக்க கிருபை செய்து விடியா அல்லாஹ். அசட்டையாக வாழாமல் மார்க்கத்தின் பற்றுள்ளவர்களாக வாழ கிருபை செய்து விடியா அல்லாஹ். படித்து விட்டு இருக்கும் இளைஞர் இளைஞர்களுக்கு சிறந்த வேலை வாய்ப்பை அமைத்துக் கொடியா அல்லாஹ். பாதை தவறு செல்ல வைத்து விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், பாதை தவற செய்து விடாதே யா அல்லாஹ். எந்த கெட்ட பழக்கங்களும் வந்து விடாமல் பாதுகாத்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த பிள்ளைகளை கொண்டு தாய் தந்தைகள் கண்குளிர்ச்சி அடைய கிருபை செய்து விடியா அல்லாஹ். தாய் தந்தைக்கு ஹிதமத்து செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி கொடுத்து, பெரியோர்களை மதிக்கக்கூடிய குடும்பமாக ஆக்கி கொடுத்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், கிருபையுள்ள ரஹ்மானே, இரக்கமுள்ளவனே யா அல்லாஹ், உன்னுடைய மாபெரும் கருணையை கொண்டும் உன்னுடைய இரக்கத்தை கொண்டும் எங்களுடைய வாழ்நாளில் எத்தனையோ ரமலானை கடந்து விட்டோம் யா அல்லாஹ். இந்த ரமலானையும் பெற்றுக் கொண்டு விட்டோம் யா அல்லாஹ். அடுத்த வருடம் வரும் என்று ரமலான் வரும் யா அல்லாஹ். நான் இருப்பேனா என்று தெரியாது யா அல்லாஹ். ஆனாலும் உன்னுடைய கருணை எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் கைகளை ஏந்திருக்கிறோம் யா அல்லாஹ். எங்கள் கைகள் எல்லாம் கொடுக்கும் கரமாக, எங்களுடைய உள்ளம் எல்லாம் நீ இருக்கும் இடமாக, எங்கள் நாவுகள் எல்லாம் உன்னை புகழக்கூடிய நாவாக, எங்கள் செயல்கள் எல்லாம் எங்கள் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செயலாக, எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நபிமார்களுடைய தியாகத்தை நினைவுகூட்டக்கூடியவர்களாக, எங்களுடைய வாழ்வில் வசதி எல்லாம் சகாபாக்களை நினைத்து வாழ்பவர்களாக, சகாபா பெண்மணிகளுடைய பொறுமையை நினைப்பவர்களாக, சஃப்ரல் ஜமீல் என்ற பொறுமையை எங்கள் அனைவருக்கும் தருவதற்காக மனமுருகி கேட்கிறோம் யா அல்லாஹ். நீ எங்களுக்கு தந்த உதவி யா அல்லாஹ். யா ரஹ்மாலனா, யா ரஹ்மாலனா, யா ரஹ்மாலனா.